இருக்கிறதுலே ஈஸி புத்தரோட டெக்னிக் தாங்க. ஜஸ்ட் அதுல உங்க நினைப்பை வைங்க. நீங்க மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு எப்போ பாரு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, குழப்பமாக இருக்குது, ஓவர் திங்கிங்காக இருக்குது. இப்படி பல பேர் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் நான் நினச்சது ஏன் நடக்க மாட்டேது? லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நினச்சா நடக்கணும் தானே அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸும் இருக்குது. சிலது நடக்குது, சிலது நடக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ஏமாற்றங்களும் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் தாங்க. ஆமாம், எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை. நம்ம ஆழ்மன பதிவுகள் தான். நம்ம ஆழ் மனசு எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்பொழுது 7வது மாதத்துலேருந்து நம்ம ஃபீல் பண்ணுற அந்த உணர்வுகள் அம்மா மூலயமாக வர்றது, ஜெனட்டிக் மூலயமா வர்றது, தாத்தா மூதாதையர் வழியாக வர்றது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது, சொந்த பந்தங்கள் ரியாக்ட் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் மூலயமா தான் நம்ம ஆழ் மனசு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ நமக்கே நாலேஜே தெரியாமல் அது டிஃபால்ட்டாக நிறைய பிரச்சனைகளையே நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம். அப்போ அதை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிரமப்படணும், கொஞ்சம் மெனக்கெடணும். நம்மளே மாற்றிக்க மெனக்கெடலைன்னா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே அந்த கஷ்டத்தில் இருக்க வேண்டியது தான். ஒன்றுமே இல்லை, இந்த மூச்சு காற்றை கவனிங்கன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் அது தாங்க பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது உண்டு. என் கிளாஸ்லேயுமே நிறைய பேர் அந்த மூச்சு காற்றை சரியாக கவனிக்க முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னுவாங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அந்த மூச்சு காற்றை கவனிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பண்ணவே முடியாதுங்க. அவங்களுக்காக மன அமைதிக்காக ஒரு டெக்னிக் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லை எனக்கு பிரம்ம முகூர்த்தம் 4 to 5 என்னால் எழுந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு ரொம்ப வெறியாக இருக்கேன் அப்படின்னா, கம்மிங் 15th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 30 days கிளாஸு. அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் April 21 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லைஃப் கோச்சிங் வந்து May 6 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் மூலிமா நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் போய் என்னுடைய போஸ்ட்டு, ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மனசு அமைதியாகும் தெரியும், ஆனால் அதை பண்ணவே முடியல, மனசு தவிக்குது, கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பயமாக இருக்குது, திடீர்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்னை மீறி கோவம் வருது, ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் பாஸ்ட் ட்ராமாஸை மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 3 டெக்னிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்ட் ட்ராமாஸ் கண்டிப்பாக நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க, லெட் இட் கோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த சூழ்நிலை நடந்து முடிந்து விட்டது. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு, இது என்னுடைய கர்மாவாக கூட இருக்கலாம், லெட் இட் கோ, பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2வதாக என்ன பண்ணலாம்னா, ஒரு பேப்பர் எடுங்க, கடகடன்னு நீங்கள் கோவமாக, டென்ஷனாக, பதட்டமாக, பயமாக இருக்கும்போது என்னெல்லாம் தோணுது, எதனால் இந்த பயம் வருது, எதனால் இந்த கோவம் வருது, எதனால் இந்த பதட்டம் வருது அப்படின்னு அப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. மனசுலேருந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதின பிறகு படிச்சே பார்க்காதீங்க, அப்படியே கசக்கி கிழிச்சு போட்டுருங்க. போடும்போதே யோசிங்க, இது என்னுடைய எனர்ஜி நெகட்டிவ் எல்லாம் நான் பேப்பரில் கொட்டிட்டேன், அது எல்லாத்தையும் இப்போ கிழிச்சு சுக்கு நூறாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இதை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சோம். உங்களுக்கு அது தெரியாது, மேலோட்டமாக நம்புறதா இல்லையான்லாம் தெரியாது, பட் அது பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் 3rd ஒன் என்ன பண்ணலான்னா, ஹோப்னப்போ உங்கள் பாஸ்ட்டுக்காக, உங்கள் ஆழ் மனசுக்காக நீங்கள் ஹோப்னப்போ பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஹீலிங். இந்த 2 ப்ராக்டிசஸை விட இது ரொம்பவே எஃபெக்டிவ். நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாஸ்ட் ட்ராமாஸை வந்து ஓரளவுக்கு இது மூலமா ரெக்கவர் ஆகியிருக்காங்க. உடம்பு ரீதியாக வந்து நிறைய ரெக்கவர் ஆகியிருக்காங்க. 13 வருஷமாக ஒரு உறவு பேசாமல் இருந்திருக்காங்க. அக்கா தங்கச்சி 13 வருஷமாக பேசலை, பிரச்சனையினால் பேசலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஹோப்னப்போலாம் பண்ணி அவங்க 2 பேரும் சுமூகமாக எல்லாத்தையும் மறந்துடலாம்னு சொல்லி கட்டி பிடிச்சி ரொம்ப அழுது எமோஷ்னலி அவங்களுடைய லவ்வை காமிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஹோப்னப்போ அவ்வளோ பெரிய ஹீலிங் அதை செஞ்சு அண்ட் அந்த உடஞ்சி போன அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஒட்ட வைக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக க்யூர் பண்ண முடியாத பெயின், பிரெயின் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே வந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ நீங்களும் தைரியமாக இந்த ஹோப்னப்போவை ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி விஷயம்னாலும் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மனசை முதல்ல முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் கான்ஸ்டண்ட்டாக பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் டவுன் ஆகுது, இன்னும் நடக்கலேன்னு மனசு உங்களை போட்டு சந்தேகப்படுத்தும் போதெல்லாம், இல்லை எனக்கு நடக்கும், நான் அதுக்கான வழியில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் எடுத்துக்குதோ, அந்த குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கும், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளே பொறுமை இல்லாமல் எனக்கு 10 நாள் 20 நாளில் எனக்கு நடக்குமான்னு கேட்டே நம்ம எல்லாத்தையுமே இழந்துடுறோம். அந்த ஒரு பொறுமையை நீங்கள் முதல்ல கையால் பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிளாஸில் உங்களை பிளாக்கேஜஸ், நெகட்டிவ் பிளாக்கேஜஸ், பாஸ்ட் ட்ராமாஸு,
அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் மெடிடேஷன் எல்லாமே இறங்குவோம் நம்ம. இப்போ நம்ம வாட்டரை வந்து கொதிக்க வைக்கும்போது அது ஆவியாக பறக்குது இல்லையா, அந்த ஆவியை நம்ம தண்ணியாக ஆக்க முடியும். ரிவர்சிபிலிட்டி அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா உங்களுடைய எமோஷனல் மூலயமா அந்த ஒரு பாதிப்பை வந்து நீங்கள் சரி பண்ணலாம் இல்லையா. இது லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ஷனில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக வாழறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் யார் கையில் இருக்குன்னா உங்களை தான். அதை நீங்கள் வார்த்தைகளை எடுத்துகிட்டு போய் மனதில் கொடுத்து அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்களே அந்த ஒரு மனநிலைமையில் இருக்கீங்க. இந்த வார்த்தை என்னை காயப்படுத்தாது, இதுக்கான பொறுப்பு நான் இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை உதறி தள்ள எப்போ பழகுறீங்களோ, ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா பழகுறீங்களோ, அந்த மாதிரி பழக 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 உங்களை யாராலையும் உங்கள் அனுமதியின்றி யாரும் காயப்படுத்த முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.